இதுதான் நான் செய்த துண்டு தோசை. பாருங்க, இந்த குண்டு தோசையை நான் குண்டு தோசை செய்திருக்கிறேன். அதோட சட்னி, அதோட வாசவள்ளிக்கிழங்கு உளுத்தம்மா போட்டு செய்திருக்கிறேன். இப்படி நீங்களும் செய்கிறீங்களா? உளுத்தம்மாவும் கோகோனட் மில்க்கும் விட்டு செய்திருக்கிறேன். நல்ல நியூட்ரிஷன் செய்கிறோன்னு வந்து பாருங்க மக்களே. நீங்கள் இப்படி செய்கிற நீங்களோட சொல்லுங்க. இது நல்லெண்ணெயை கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு நீங்கள் மாவை ஊற்றுனீங்கன்னா இப்படி வரும். சத்தாக இருக்கும். பிள்ளைகளுக்கும் செய்து கொடுங்க நீங்களும். ஓகே மக்களே, இன்னொரு காணொலிகளோட சந்திப்போம் மக்களே. வாசவள்ளிக்கிழங்கு ரெடி பாருங்கோ. இதுக்கு வந்து நான் தேங்காய் பால், உளுத்தம்மா, மற்ற சொல்ல மறந்துட்டேன், கருப்பட்டி போட்டு செய்கிறேன். நான் சர்க்கரை சுகர் அதுகள் போடாமல் கருப்பட்டி, அந்த போன்ஸுக்கெல்லாம் நல்லா மட்டும் சொல்கிறவ உளுத்தம்மாவும் ஹெல்ப் பண்ணும். நார்மலி வந்து போன்ஸ் வெளியல் அதுகளுக்குன்னு சொல்கிறவ. அப்போ அதுக்கு கருப்பட்டியும் போட்டு செய்தேன் நான். நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கோ. ராசவள்ளிக்கிழங்குக்கு வித்தியாசமாக இருக்கும். கனநாளைய பிறகு இது செய்து சாப்பிட்றேன் மக்களே. ஓகே, இன்னொரு காணொலிகளோட சந்திப்பேன். பாய். ஓகே, மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க மக்களே. உங்களோட சப்போர்ட் தான் நான் மென்மேலும் என்ன வீடியோக்கள் போடுறதுக்கு எனக்கு உதவியாக இருக்கும். ரெண்டு சேனலுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். அதால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. ஒரு லைக்கை தட்டிட்டு போங்க எல்லாரும்.